நெல்லு. யார் நீ? ஐ எம் ஹாசி. நோ நோ நோ, ஐ எம் நாட் ஹாசினி. ஏய், யாருன்னு கேட்டா என்ன தசபுசன் உளறிட்டு இருக்க? ஆமா, யார் நீ? சோப்பு ஏதாவது விற்க வந்தியா? இல்ல, நான் சோப்பெல்லாம் விற்க வரல. நான் வந்து ஏய், செருப்பு காலோட உள்ள வந்திருக்க. எது பேசுறதா இருந்தாலும் முதல்ல வெளியே போய் செருப்பு கழட்டி விட்டுட்டு வந்து பேசு. வீடான வீட்டுக்குள்ள இப்படி செருப்பு காலோட வருவியா? அறிவில உனக்கு? முதல்ல செருப்பு கழட்டிட்டு உள்ள வா. ஏய் மீனாட்சி, என்ன மீனாட்சி நீ அவளை எதுக்காக திட்டிட்டு இருக்க? அந்த புள்ளைய நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டிட்டு வந்தியா? எதுக்கு சித்தி? யார் இந்த புள்ள? அது அக்கா, யார் இவங்க? தெரியல, சித்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கு. சித்தி, நீ சொல்லு சித்தி, யார் இந்த புள்ள? அது இந்த புள்ள பேரு அஞ்சலி. நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்க ஒரு திருட்டு பையன் என் செயின் அத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். என்ன சித்தி சொல்ற? ஆமா, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? ரொம்ப தைரியமான புள்ளையா இருக்கு. பத்தாததுக்கு நம்ம வேலாயுத ஐயாவும் இவளுக்காக சிபாரிசு பண்ணிட்டாரு. அதுக்கு மேல எதுக்காக யோசிக்கணும்? அதான் இந்த புள்ளைய நம்ம வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன சித்தி நீ? இந்த புள்ள திருடங்கிட்ட இருந்து உன் சங்கிலிய காப்பாத்தினது பெரிய விஷயம்தான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லி கையில ஏதாவது பணம் கொடுத்துட்டு வர்றதை விட்டுட்டு கையோட இப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. வேலைக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்ல அப்படி என்ன வேலை இருக்கு? என்ன மீனாட்சி இப்படி கேட்டுட்ட? நம்ம வீட்ல வேலையா இல்ல? பாத்திரம் தேய்க்கணும், வீடு கூட்டணும், ஆடு மாடு மேய்க்கணும், விறகு வெட்டணும், துணி துவைக்கணும், இப்படி எம்புட்டு வேலை இருக்கு. வேலை இல்லைங்கிற? இதெல்லாம் ஒரு வேலையா சித்தி? அதெல்லாம் பாத்துக்கதான் நான் இருக்கேன்ல. என்ன இது இப்படி சொல்றாங்க? அப்ப நம்மளுக்கு இந்த வீட்ல வேலை கிடைக்காதா? மீனாட்சி, என்னாலையும் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. நீயும் எதுக்கு ஒத்த ஆளா கிடந்து கஷ்டப்படுற? இந்த புள்ள சம்பளம் எல்லாம் பெருசா எதுவும் கேட்கல. நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருச்சு. அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைக்கு ஆள் வச்சா இந்த ஊர்ல நமக்கும் ஒரு மரியாதையா இருக்கும்ல. உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாலும் அவர் குடும்பம் வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சு செல்வாக்காதான் இருக்காங்கன்னு எல்லாரும் நம்மள பெருமையா தானே பேசுவாங்க. இருந்துட்டு போட்டும் மீனாட்சி, விடு. பார்த்தா நல்ல புள்ளையாதான் தெரியுது.